இன்றைக்கும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? முதல் ஆராதனைக்கு வராதவர்கள் ஒருவருக்குமே சொல்ல முடியல. நீங்கள்லாம் பைபிளை நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினச்சேன். 3 முறை வருதுன்னு சொன்ன ரொம்ப பக்கமாக வந்துட்டீங்க. 5 முறை ரொம்ப அதிகமாக போயிட்டீங்க. இப்போ கரெக்டாக சொல்லிட்டாங்க பாரு. 4 முறை சொல்லிட்டாங்க. 4 முறை சொன்னது பத்தாது, எங்கே வருதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிசாய் தர விரும்புகிறேன். யாராவது சொல்ல முடியுமா 4 முறை எங்கே வருதுன்னு? நீதிமொழிகளை வருது. யார் இது? ஆமாம், நீங்கள் சரியாக என்ன பைபிளை வாசிக்க வேண்டும். ரோமர் 1:17. வெரி குட். ஒரு வசனத்தை சொல்லிட்டாங்க. எபிரேயரில் 10:38 2ஆம் வசனத்தை சொல்லிட்டாங்க. 3:49 சங்கீதமா? ஆபக்கூக் 2:4. வெரி குட். 3ஆம் வசனத்தை கரெக்டாக சொல்லிட்டாங்க. கலேஷியன்ஸ் 3:11. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டாங்க. நல்ல கரங்களை தட்டி. இது என் தகப்பனாருடைய வாழ்க்கையின் ஜீவிய வார்த்தையாக இருக்கு. ஒரு பிஷப் எங்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடுமானால் என்ன வார்த்தை சொல்லுவீங்கன்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தை தான் என் தகப்பனாருடைய ஜீவிய வாழ்க்கையாது. அந்த வார்த்தையை வைத்து தான் தகப்பனார் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை அதன் அடிப்படையில் இருந்தது. நவம்பர் 27ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பதாக என் தகப்பனார் 100வது ஆண்டு விழாவை நினைவு கொண்டு தேவனுக்கு என் தகப்பனார் வாழ்வுக்காய் நன்றி செலுத்தினேன். என் தகப்பனார் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் 100 வயசு கொண்டாடி இருப்பாங்க. இந்த வாரத்தில் 90 வயதில் ஆண்டோட ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. 100 வயது வரைக்கும் வாழ வேண்டுன்னு விரும்பினாங்க. நான் 90 வயது வந்த பொழுது அப்போ திருப்தியாக இருக்கிறேன், தேவ ராஜ்யத்துக்கு போக விரும்புகிறேன். நாங்கள் சுகமாய் சந்தோஷமாய் அவளை தேவ ராஜ்யத்துக்கு வழி அனுப்பி வைத்தோம். அவர்கள் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். இந்த ஐபிஎஸ் ஸ்தாபனத்துக்கு ஒரு வழிகாட்டி. இந்த ஐபிஎஸ் ஸ்தாபனத்திற்கு ஒரு அப்போஸ்தலன். இந்த ஐபிஎஸ் ஸ்தாபனத்திற்காக அஸ்திவாரம் இட்டவர் அவர்தான். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி. இயேசுவை வாழ்ந்து காட்டியவர். இயேசுவின் சத்தியத்திற்கு சத்தியமாய் வாழ்ந்தவர். இன்றைக்கு அநேகர் நமக்கு சொல்லுவாங்க, நான் பிரசங்கம் பண்ணுகிறபடி வாழ்ந்து என்று சொல்லி. ஆனால் 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆணித்தரமாய் பிரசங்கித்தவர்கள். அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி, நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. இன்றைக்கு நாங்கள்லாம் இயேசுவை இவ்வளோ பின்பற்றி இயேசுவுக்காய் இவ்வளோ வைராக்கியமாய் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் என் தகப்பன் தாய் காண்பித்த இந்த விசுவாசத்தின் பாதையாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தியத்துக்காய் வாழ்ந்தவர்கள், சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், சத்தியத்துக்காய் ஜீவித்தவர்கள், சத்தியத்தை விதைத்தவர்கள், அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். வேதாகம் முழுவதும் அநேக பரிசுத்தவானுடைய சரித்திரங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம் என்னன்னா, அவருக்காய் பக்தியாய் வாழ்ந்த அநேகருடைய வாழ்க்கை எடுத்து காண்பித்து, மோசையை பார், யோசுவாவை பார், ஆபிரகாமை பார், அவங்க எப்படி சோதனைகளை ஜெயித்தாங்க, அதுபோல நீயும் ஜெயிக்க முடியும் என்று அவருடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஏராளமான விசுவாசிகளுடைய பட்டியலை காண்பித்து, இவர்கள் எல்லாரும் எப்படி விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தார்கள், பாவத்தை ஜெயித்தார்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள்,
இயேசுவை பின்பற்றினார்கள் என்று அவருடைய பட்டியலை நமக்கு காண்பிக்கிறார். ஆகையால் தான் எபிரேயர் 13வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. இப்ப நமக்கு யார் சத்தியத்தை போதித்தாங்க? என்னுடைய அருமையான தகப்பனார் சத்தியத்தை போதித்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், விசுவாசத்தில் நடந்தார்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுது, அவங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க எப்படி பின்பற்றினாங்க, எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையின் முடிவை விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் இன்றைக்கு 100 years செலிப்ரேஷன், சென்டினரி செலிப்ரேஷன், கிறிஸ்துவுக்காக வெற்றியாய் வாழ்ந்து விசுவாசத்தில் ஓட்டத்தை முடித்த நம்முடைய தகப்பனின் வாழ்க்கையை இன்றைக்கு மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறோம். அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிறோம். அவருடைய வாழ்விற்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையின் முடிவை, விசுவாசத்தை பின்பற்ற இன்றைக்கு நம்மை ஒரு அர்ப்பணிப்பிற்குள்ளாக செல்லுகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நீதிமான்களின் நினைவு அது விசேஷமானது என்று சொல்லுகிறது. ஆமாம், the memory of the righteous is blessed. 10:7 வாசிங்க. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். ஆங்கிலத்தில் the memory of the righteous is blessed. அப்போ அவங்களுடைய நினைவு கூறுதல், எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அது சந்தோஷம். இன்றைக்கு என் தகப்பனாருடைய புத்தகத்தை, வாழ்க்கை சரித்திரை புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 200 புத்தகம் தான் இருக்குது. யாருக்காவது வேணும்னா இன்றைக்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். என்னுடைய விலை 100 ரூபாய். மிக அருமையான சத்தியங்கள். இந்த முறை எத்தியோப்பியா போயிருந்த பொழுது பாஸ்டர் மார்க் ஃபெலிக்ஸ் என்கிற பாஸ்டரை சந்தித்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் போன முறை வந்த பொழுது நீங்கள் எனக்காக ஜெபித்தீர்கள், என் சபைக்காக ஜெபித்தீர்கள். அப்பொழுது என் கையில் உங்கள் தகப்பனாருடைய வாழ்க்கை சரித்திர புத்தகத்தை எனக்கு பரிசாய் கொடுத்தீர்கள். அதை வாங்கின நாளிலிருந்து நான் இதை வாசிக்கின்றேன். அதை வாசிப்பதை நான் நிறுத்தவே முடியவில்லை. பல முறை இந்த புத்தகத்தை வாசித்துட்டேன். நானும் என் மனைவி போட்டி போட்டு வாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை எங்கள் கார்லேயே வச்சிருக்கிறோம், அப்பப்போ எடுத்து வாசிக்க என்று சொல்லி. இதன் மூலம் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காதவைகள். என் விசுவாசம் வளர்ந்தது, என் விசுவாசம் பெருகினது. கர்த்தரை நான் விசுவாசி என்று சொல்லி இந்த புத்தகத்திற்காக நன்றி சொன்னார். இந்த புத்தகத்தை அநேக பரிசுத்தவான்கள் அமெரிக்காவில், இங்கிலாந்தில் வாசித்திருக்கிறாங்க, ஆங்கிலத்தில். அவள் எல்லாரும் சொல்லுகிற சாட்சி அதுதான். இந்த புத்தகத்தை நான் கையில் எடுத்தால் முழுவதும் வாசித்து முடிக்காமல் கீழே வைக்க முடியவில்லை என்று சொல்லி, ஒவ்வொரு விசுவாசி வீட்டிலும் வைக்கப்பட வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் வாங்க விரும்புகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஐபிஏவின் சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஸ்தாபகருடைய வாழ்க்கை அறிந்து கொள்ள வேண்டும். இதில் என் தகப்பனார், தாயார் 2 பேருடைய வாழ்க்கையும் எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். என் தகப்பனாரை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தினது இந்த வசனம்தான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லா கையை உயர்த்தி சொல்லலாமா? எவ்வளவு சோர்வா சொல்றீங்களே, சத்தமா தான் சொல்லுங்களேன், நல்ல கம்பீரமா சொல்லுங்களேன். மார்ட்டின் லூதர் இந்த வசனத்தை கம்பீரமாய் சொல்லி புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தை ஆரம்பித்தார். கத்தோலிக்க மார்க்கத்தில் நம்பிக்கையுடையவராக இருந்து அந்த போப்பாண்டவர் இருந்த அந்த ரோம ஆலயத்துக்கு படிக்கட்டுகளை முழங்காலையே தவழ்ந்து ஏறினார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு சத்தம் துணித்தது. பிறகு வந்தார், வேதத்தை எடுத்தார், வாசித்தார். இந்த வசனம்தான் அவருடைய கண்களே பட்டது. கலாத்தியர் 3:11, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்பொழுதுதான் ஆண்டவர் உணர்த்தினார்,
பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குவதனால் அல்ல, அல்லது பாவத்தை போப்பிடத்தில் அறிக்கை பண்ணுவதனால் அல்ல, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்திலே இயேசுவின் பேரில் நம்பிக்கை வைப்பதனாலே என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்கிற சத்தியத்தை விசுவாசித்தார். உடனடியாக ஜெர்மன் தேசத்திலிருந்த விட்டன்பர்க் ஆலயத்தில் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்த 95 தப்பறையான உபதேசங்களை ஆணி அடித்து அந்த ஆலயத்தில் எழுதி வைத்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தார். ஆகவே தான் நம்மை ப்ரொட்டஸ்டன்ஸ் அழைக்கிறார். நாம் புரட்சி செய்து வெளியே வந்தவர்கள். ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு புரட்சி வீரர். சத்தியத்தை நாம் சத்தியமாய் விசுவாசிக்கும். சத்தியத்தை யாராவது மாற்றி சொன்னான்னா புரட்சி செய்து இந்த சத்தியத்துக்காக எதையும் செய்ய ஆயத்தம். ஆகவே தான் உங்களுக்கு பேர் புரட்சி கிறிஸ்தவர்கள். பக்கத்தில் இருக்கிறப்பா சொல்லுங்க, நீங்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்ல, ரோமன் கத்தோலிக்கர்கள் அல்ல. கத்தோலிக்கர்கள் பாரம்பரியமாக வந்த அந்த வழிபாட்டை பின்பற்றி வரவங்க. ஆனால் புரொட்டஸ்டன்னா இதுதான் சத்தியம்னு சொல்லி புரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தவர்கள். ஆகவே தான் இந்த சத்தியம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்கிற சத்தியம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆணித்தரமான சத்தியம். இந்த சத்தியம்தான் என் தகப்பனை வழிநடத்தியது. அவை வேதாமத்தில் வருகின்ற அந்த 4 வார்த்தைகளை உங்களுக்கு இன்றைக்கு என் தகப்பனாருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு விளக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக கலாத்தியர் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, உங்க கிரிகளினால ஆண்டு உங்களை ரட்சிக்கிறது இல்ல, நீங்க செய்கிற நீதியின் கிரிகளினால ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்ல, நீங்க இயேசுவின் பேர்ல நம்பிக்கை வைத்தா போதும், அது உங்களை நீதிமானாக மாற்றுகிறது என்று சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட எதுவுமே செய்ய வேண்டாம், இயேசுவை நம்பினா போதும். சொல்லுங்க, இயேசுவை நம்பினா உங்க பாவம் மன்னிக்கப்படும். இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு என் பாவங்களுக்காக என்னுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். ஐயா, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எனக்கு மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு, வாழ்க்கை உண்டு. ஆமென். நேற்றைக்கு சாயங்காலத்தில் புனித மைக்கேல் ஆலயத்தில் நடைபெற்ற சகல சமய கிறிஸ்துவ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அதில் அநேகர் முஸ்லீம் மார்க்கத்தார் பேச வந்தாங்க, இந்து மார்க்கத்திலிருந்து பேச வந்தாங்க. ஒரு இந்து துறவியார் அவர்கள் பல நல்லறம், துறவரம், இல்லறம் என்று சொல்லி பல அறங்களை குறித்து பேசினார். இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் நல்லது, ஆனால் கூட இன்னைக்கு மனுஷனுக்கு தூக்கம் வரதில்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னுடைய ஆண்டவராய் இயேசு இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் ஒரு சமுதாய நிபுணராய் பிறக்கவில்லை, ஒரு அரசியல்வாதியாய் பிறக்கவில்லை, ஒரு ராஜாவாய் பிறக்கவில்லை, ஒரு சட்ட நிபுணராய் பிறக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனையாக இருந்தால் ஆண்டவர் மன்மோகன் சிங்கை அனுப்பியிருப்பார். இந்த உலகத்தின் பிரச்சனை ஒரு வியாதி பிரச்சனையாக இருந்தால் ஒரு டாக்டர் அனுப்பியிருப்பார். சட்ட பிரச்சனையா இருந்தால் ஒரு அம்பேத்கர் அனுப்பியிருப்பார். சமுதாய பிரச்சனையா இருந்தால் ஒரு மத தெரேசாவை அனுப்பியிருப்பார். இந்த உலகத்தின் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இல்லை, சமுதாய பிரச்சனை இல்லை, இந்த உலகத்தின் பிரச்சனை பாவத்தின் பிரச்சனை. ஆகவே தான் பாவத்தை போக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாக இரட்சகராக அனுப்பி தந்து இந்த உலகத்தில் வைத்திருக்க அன்பை வெளிப்படுத்தினார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அன்றைக்கு மார்ட்டின் லூதர் சொன்னார். அதற்கு முன் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்திலே சொன்னார், என்னுடைய தான தர்மத்தினால் அல்ல, இயேசுவின் பேரில் நான் நம்பிக்கை வைப்பதனாலேயே
என்னுடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கிறது, எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவர். 1925 நவம்பர் மாதம் 27 நாய்க்கன் பாளையம் என்கிற பொள்ளாச்சியிலே ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவருடைய தாயார் காளியம்மா, அவருடைய தகப்பனார் முத்து. எல்லா இந்து பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டார். 18 வயது வரை 33 கோடி தெய்வங்களை வணங்கினார். அந்த பழனி மலைக்கு நடந்து சென்றார், காவடி தூக்கினார். அவருக்கு சமாதானம் கிடைக்கவில்லை, மெய்யான தெய்வத்தை அவர் அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய ஊரில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து லிவிசி மார்கரெட் என்று சொல்லப்பட்ட 2 அசம்பிளிஸ் ஆஃப் காட் மிஷனரிமார்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவள் அந்த நாட்களிலேயே தமிழ் பாஷையை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில் சுவிசேஷத்தை பேசிய பொழுது அந்த தமிழ் மொழியினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டார். என்றாலும் அந்த அவர்கள் பிரசங்கித்த இயேசுவை அவர் விசுவாசிக்க விரும்பவில்லை. அவர் சொன்னார், உங்கள் தெய்வம் வெள்ளக்கார தெய்வம், எனக்கு வெள்ளக்கார தெய்வம் வேண்டாம். எங்கள் ஊரிலேயே 33 கோடி தெய்வம் இருக்கிறது. நீங்கள் வெள்ளைக்காரர்கள் ஏழைகள், உங்களுக்கு ஒரு தெய்வம் தான் இருக்கிறது, எங்களுக்கு 33 கோடி இருக்கிறது. ஒன்று கைவிட்டாலும் இன்னொன்றை கூப்பிடுவோம் என்று சொன்னார். ஒரு நாளில் 18வது வயதில் பெரியம்மை, வைசூரி நோய் என்று சொல்லுவார்கள், அந்த பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டார். இந்த காலத்துக்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது. தன்னுடைய மரண படுக்கையில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த பொழுது மரண பயம் அவரை கவ்வி பிடித்தது. ஐயோ, இந்த வாலிப வயதில் நான் மரித்தால் என்னுடைய பெற்றோர்களை யார் காப்பாற்றுவார்கள், நான் அவளுக்கு ஒரே மகனாயிற்று என்று சொல்லி அழுது புலம்பினார். 33 கோடியை கூப்பிட்டார், மாரியம்மாவை கூப்பிட்டார், வேப்பிலை எடுத்து அடித்தார். எதுவும் அவருக்கு பதில் தரவில்லை. கடைசியில் மிகுந்த பயந்தவராய் சொன்னார், அந்த கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு மெய்யான தெய்வம் என்றார். அவர் இப்பொழுது என்னை தொட்டு என்னை சுகமாக்குவாராக, இந்த மரண பயத்தினை விட்டு நீக்குவாராக, எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, என் முகத்தில் இருக்கிற அந்த அம்மை தழும்புகள் மறைந்து போவதாக என்று கேட்டார். இயேசு மெய்யான ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறபடினால அந்த படுக்கையிலிருந்து அவர் செய்த ஜபத்தை கேட்டு அன்றைக்கே இயேசு அவரை தொட்டார், சுகமாக்கினார், மரண படுக்கையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். பொதுவாக அம்மை தழும்பு வந்தால் மறையவே மறையாது. ஆனால் தகப்பனாருக்கு முகத்திலிருந்து அத்தனை அம்மை தழும்புகளும் மறைந்தது. இயேசு மெய்யான தெய்வம் என்று அறிந்து 18வது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருடைய குடும்பம், பாரம்பரிய குடும்பம், அவருடைய தகப்பனார், தாயார், என் தகப்பனார் எல்லாரும் அந்த 18வது வயதில் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் பிள்ளைகளானார்கள். 1948 டிசம்பரில் அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆறுமுகன் பேர், 6வது பிள்ளையாக பிறந்ததுனால அன்றைக்கு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு ஞான பிரகாசம் பேர் வைத்தாங்க. தெய்வத்தின் ஞானம் அவருக்கு வந்தது, தெய்வ ஒளி அவர் மேல் உதித்தது. ஹல்லேலூயா! இப்படிதான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பிறகு தேவன் அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். 20வது வயதில் ஊழியத்துக்கு வந்து இயேசு சேவராய் மாற்றினார். அந்த யூதாவின் புத்தகம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யூதா இவ்விதமாய் சொல்லுகிறான், வாசியுங்கள். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுத வேண்டும் என்று சொன்னார். அவர் வேற என்னமோ சப்ஜெக்டை பற்றி எழுதுறதுக்கு பேனா எடுத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொன்னாட்டே, அதை விட முக்கியமானது இந்த விசுவாச சத்தியத்திற்காக போராட வேண்டும் என்று எழுதுன்னு சொன்னார். உடனே விசுவாசம், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, விசுவாசத்தினாலே வாழ்க்கை, இந்த சத்தியத்தை எழுதினார். ஏன்னா அந்த காலத்திலேயே பல கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் நடமாடியது. அவர்கள் சிலர் போதித்தாங்க, யூதாவுடைய காலத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துகொள், இச்சை
பலவிதமான தவறான வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்தா போலாம் பரலோகத்துக்கு, பக்கவாட்டில் வாசல் வழியா உள்ள வராம பக்க வாசல் வழியா உள்ள வந்த சிலர் தவறான உபதேசத்தை போதித்தாங்க. ஆகவே தான் யூதா அதை கண்டித்து எழுதுகிறார். சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டும், சத்தியத்துக்காய் வாழ வேண்டும், உபதேச சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது என்று என்னுடைய தகப்பனார் அந்த அப்போஸ்தல சத்தியத்திலே வாழ்ந்தவர்கள், அப்போஸ்தல சத்தியத்தை பிரகடனம் பண்ணியவர்கள், சத்தியத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர்கள், சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள், சத்தியத்தை பிரசங்கித்தவர்கள். அப்பாவுக்கு பிடிக்காத காரியம் இந்த சத்தியத்தை யாராவது தவறா பேசினாங்கன்னா அல்ல கள்ள உபதேசம் பேசினாங்கன்னா அவங்களால் பொறுக்கவே முடியாது. உடனே வீறு கொண்டு எழுந்து இந்த தவறான உபதேசத்தை கண்டிப்பார். அவருடைய நாட்களில் பாலாசி லாரி என்கிற கூட்டத்தார் எழும்பி இயேசுவின் நாமம்தான் அது ஒழுங்கான சத்தியம், ஆகவே திருத்துவத்தை நம்பாதே, பிதா பரிசுத்தாவி என்றெல்லாம் இல்லை, வெறும் இயேசு தான், இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த பலரை மறுபடியும் ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தினாங்க. உடனே அப்பா அவர் புத்தகத்தை எழுதி திருத்துவ உபதேசங்கள், அந்த மகிமையின் சுவிசேஷக்காருடைய பொய்யான உபதேசத்திற்கு பதில் என்று சொல்லி புத்தகத்தை எழுதி வெளியிட்டு அநேகரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். நான் அநேகரை கலாட்டா பண்ணி செகண்ட் பேப்டிசத்துக்கு நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கூட பல தவறான உபதேசங்கள் நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிறது. மார்மன் சர்ச் பின்மாறி காலத்து பரிசுத்த வாழ்க்கை சபைன்னு எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்தா உங்கள் பந்தேக்கோ சபை விட பெரிய சபை போயின்னு நினச்சிட்டு ஓடிடாதீங்க. அதை போல பொல்லாத சபை எதுவும் கிடையாது. அந்த பின்மாறி காலத்து சபைக்கு இயேசு பாஸ்டர் அல்ல, அந்த சபையினுடைய தலைவர் மார்மன் என்று சொல்லப்பட்டவர். அந்த மார்மனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி தான் அந்த பின்மாறி காலத்து பரிசுத்தவான் சபை நடைபெறுகிறது. அது ஒரு தவறான கள்ளோபதேசம். யெகோவா சாட்சியின் பேர் வச்சிருக்கிறாங்க, அது அதை விட தவறான உபதேசம். யெகோவா சாட்சிக்காரர்கள் இயேசுவை நம்புவதில்லை. நீங்கள் பேரை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. இன்னொருத்தர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், 7ஆம் நாள் ஓய்வு நாள்காரர்கள். அவங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகக்கூடாது, சனிக்கிழமை போகணும்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டின் சயின்டிஸ்ட், இப்படியெல்லாம் நிறையா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோஷிப், இதெல்லாம் பைபிள் பேரை வச்சு ஏமாத்துகிற கூட்டம். ஆகவே தான் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். நீங்கள் கேட்ட உபதேசத்தில் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். இங்கேயும் அங்கேயும் கூப்பிடுவாங்க, பைபிள் ஸ்டடி இங்கே நடக்குது, அங்கே வா இங்கே வான்னு சொல்லி போனீங்க, தொலைஞ்சிங்க. 7ஆம் நரகத்துக்கு கீழே ஒரு நரகம் தான், அங்கே நேராக போயிடுவீங்க. ஆகவே உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற திருச்சபையில் நீங்கள் உறுதியாய் வேரூன்றி நிற்க வேண்டும். நீங்கள் பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டு திசை திருப்ப யார் வந்தாலும் போகக்கூடாது. என் அப்பா அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு முறை போயிருந்த பொழுது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த கான்ஃபரன்ஸை நடத்தின டாக்டர் மெக்கன்டையர் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் முதல் நூற்றாண்டோடு நின்று போய்விட்டது, இப்பொழுது அந்நிய பாஷை இல்லை, அபிஷேகம் இல்லை என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். உடனே என் அப்பா அந்த கூட்டத்தில் தைரியமாக எழுந்துன்னு சொன்னார், டாக்டர் மெக்கன்டையர், யூ ஆர் ராங், இன்றைக்கும் அபிஷேகம் உண்டு. நான் இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன், இயேசு என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லி இன்றைக்கு நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இன்றைக்கும் உண்டு. எட்வின் ஓர் சொல்லியிருக்கிறார்கள், பண்டித ராமாபாய் காலத்தில் அக்கினி மும்பாயில் இறங்கி வந்து அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், இன்றைக்கும் ஆவியான ஊற்றப்படுகிறான்னு சொன்னாங்க. இன்றைக்கு அபிஷேகத்தை மறுதளிக்கிற கூட்டத்தார் அநேகர் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்தான் நம்முடைய என்ஜினாக இருக்கிறது. ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசும் பொழுது அந்தகார சக்திகள் அழிந்து போகும், சத்துடைய வல்லமைகள் ஒளிந்து போகும். அது நம்முடைய பலனை புதுப்பிக்கும். என் அப்பாவுக்கு ரொம்ப நாள் அபிஷேகம் கிடைக்காம இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டு அவங்க அபிஷேகத்துக்காக கேட்டாங்க, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எனக்கு வேணும்னு வாஞ்சித்தாங்க. ஆமாம், கிடைக்கல. ஒரு நாள் ஒரு மீட்டில் உட்கார்ந்துருந்த பொழுது திடீர்னு ஆவியானவர் நிரப்பினார். அவங்க அந்த பெஞ்சில், இந்த காலத்தில் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க, டாட்டா பாட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில். அப்போ ஆவியில் நிரம்பினா அந்த பெஞ்சு ஆடிச்சு. இந்த பெஞ்சு ஆட, இவர் ஆட, பெஞ்சு ஆட, பெஞ்சில் உட்கார்ந்தவங்க எல்லாம் ஆட, எல்லாரும் இவரை வேடிக்கை பார்த்தாங்க. என்னடா பெஞ்சு இப்படி ஆடுது அப்படின்ட்டு.
ஆனால் அன்றைக்கி வல்லமாக தான் கிடச்சிது. போய் கேட்டாங்க, எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கலையேன்னு சொல்லி. அப்போது அந்த மிஷனரி அம்மா சொன்னாங்க, நீ போய் உள்ளத்தை ஆராய்ந்து பார், ஏதாவது வாழ்க்கையில் தப்பு இருக்குதான்னு ஆராய்ந்து பார், அது அறிக்கை பண்ணுனாங்க. அவர் போய் உட்காந்து யோசித்து பார்த்தார். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஆமாம் ஒரு பையனுக்கு இவருடைய பேனா கொடுத்தார். அது கிங்ஸ் பேனா, நல்ல ஒரு பேனா. அந்த பேனா ஃபவுண்டன் பேன், அந்த காலத்தில் ரொம்ப விலை ஜாஸ்தி. நான் சொல்கிறது 1945. அந்த ஃபவுண்டன் பேனை அவர் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு டிக்ஷனரி வாங்கினார். அந்த பையன் ராமலிங்கம் நினைக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு டிக்ஷனரி வாங்கினார். அந்த பையன் பேனா வாங்கினா மூடியை தொலைச்சிட்டான். மூடியை தொலைச்சனால எங்கள் அப்பா அந்த டிக்ஷனரி உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு ஒழிச்சு வச்சுட்டார். ஆமாம், இவர் டிக்ஷனரி வச்சே ரொம்ப நாள் அது வீட்டுக்கு பைபிள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ ஆவியான உணர்த்தினா, நீ கூட படிக்கிற பையன்கிட்ட ஆமாம் அந்த டிக்ஷனரி வாங்கி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி வாங்கி திருப்பி கொடுக்கல, அதனால தான் உனக்கு அபிஷேகம் கிடைக்கல, அதை திருப்பி கொடு அப்படின்னார். உடனடியாக எங்கள் அப்பா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அந்த பையனுக்கு அந்த டிக்ஷனரி திருப்பி அனுப்பி பிறகு கேட்டார். அன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் நதி போல மேலே இறங்கி வந்து நிறுத்த முடியாத அளவுக்கு அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பினார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உனக்கு இதுவரைக்கும் அபிஷேகம் கிடைக்கலையா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளு, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என் வாழ்வில் என்ன தடை இருந்தால் எடுத்து போடும், எனக்கு இந்த அபிஷேகம் தேவைன்னு சொல்லி கேளு. உன் வாழ்வில் இருக்கிற குறைகளை உணர்த்தி காண்பிப்பார். நீங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டீர்களா? அந்நிய பாஷை பேசுகிறீர்களா? ஆவி நிறைவே பெற்றீர்களா? பெறாவிட்டால் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆவி நிறைவே பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தினால் இரட்சிப்பு. 2வது, விசுவாசத்தினால் அனுதினமும் ஜெயமுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே அனுதினமும் ஜெயமுள்ள வாழ்க்கை. எதற்கு விசுவாசம்? ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவன் விசுவாசத்தை தந்திருக்கிறார். வாசியுங்கள், ரோமர் 1:16-17 வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அதற்கு ரட்சிப்பு உண்டாகும். அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. மீண்டும் வருகை பாருங்க, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் என்ன உண்டாகிறது? தேவ நீதி உண்டாகிறது. அந்த தேவ நீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, I am not ashamed of the gospel, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவில்லை, என்றால் அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லலாமா? சுவிசேஷத்தை விசுவாசிப்பதனால அது எனக்கு தேவ பலனையா. 1 கொரிந்தியர் 1 சொல்லும் பொழுது, சுவிசேஷம் சிலுவை சிலருக்கு பரியாசமா இருக்குது, சிலருக்கு கேலியா இருக்குது, சிலருக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற எனக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தினால் உண்டாகிற விசுவாசம், இயேசுவின் நற்செய்தியை விசுவாசிப்பதனாலே எனக்கு ஒரு பலன் உண்டாகிறது. அந்த விசுவாசத்தினாலே நான் அனுதினமும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். அந்த விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலே நான் பாவத்தை ஜெயிக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்கிறார். தேவன் இருக்கிறார் என்று நான் விசுவாசிப்பதனாலே
அவர் என் குறைகளை நிறைவாக்குகிறார். அந்த விசுவாசத்தினால்தான் நான் ஒரு நாள் வாழ முடியுது. விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. எனக்கு வருவதெல்லாம் விசுவாசத்தினால். நான் தேவனை விசுவாசித்தேன், ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆகையால் வியாதிகள் சுகமாகிறது. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆகையால் எனக்கு அற்புதங்கள் நடக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசித்தார் தேவ மகிமையை காண்பார். சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க அவரை விசுவாசித்தீங்கன்னா ஒரு மகிமையை பார்க்க போறீங்க. விசுவாசித்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் குறைகள் நிறைவாகும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீங்க விசுவாசத்தினால்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அதனால தான் பைபிளில் விசுவாசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 11 அதிகாரமே விசுவாசத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவே நிச்சயமா இருக்கிறது. இன்னும் வரல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நடக்கலை, நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆகலை, ஆனால் தேவன் பொய் சொல்ல மாட்டார், தேவன் சொன்னதை செய்வார் என்று நம்புகிறேன். இந்த விசுவாசம் தான் என்னை வெற்றி பெற செய்கிறது. இந்த விசுவாசம் தான் என்னை வாழ வைக்கிறது. என் தகப்பனார் அந்த விசுவாசத்தை தான் பற்றி கொண்டார். அவர் 20வது வயதில் ஊழியத்துக்கு வந்தார். அப்போ அந்த 8ஆம் நம்பரில் ஒரு டாட்டா பேட் லிவிசி மெமோரியல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்னு இப்போ இருக்குது. அந்த காலத்தில் அதுதான் ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச். அந்த சர்ச்சுக்கு தான் என் அப்பா முதல் பாஸ்டர். அந்த சபையை ஆரம்பித்தவர் என் தகப்பன். லிவிசிஸ் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு முதல் பாஸ்டராக அப்பா இருந்தாங்க. அந்த சர்ச்சில் ஒரு கமிட்டி கீழே வேலை செஞ்சால் 60 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அது அவருக்கு பத்தலை. ஆனாலும் விசுவாசத்தில் வாழ்ந்தார். அந்த சபையில் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது 1957 வருஷத்தில் ஆண்டவர் அவர் விசுவாச ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போது அந்த சபையில் அவருக்கு அந்த கமிட்டியாரோடு கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால மிஷனரிஸும் இங்கிலாந்துக்கு போயிட்டனால அந்த சபையை விட்டு தகப்பனா வெளியே வந்தார். 1957 இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது 54 நினைக்கிறாமா 57 ஊழியத்துக்கு வந்த பொழுது மிகுந்த பிரயாசப்பட்டார். கையில் காசே இல்லை. ஆமாம், அப்போ தான் ஆண்டோடைய சத்தம் அவருக்கு தொனித்தது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். திடீரென்று அந்த சத்தம் வந்ததுனால என் மாம்சம்தான், நானே எனக்குள்ளே அப்படி யோசிச்சிட்டேன்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா அதை பற்றி பெருசாக யோசிக்கல. மீண்டும் 2வது தடவை இந்த சத்தம் வந்தது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சுற்றிலையும் பார்த்தாங்க, யாராவது சொன்னாங்களான்னு, ஒருத்தரையும் பார்க்கல. அப்போ தான் ஆண்டவர் தான் என்னோடு பேசினான்னு சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டான். மீண்டும் 3ஆம் முறை இந்த சத்தம் கேட்ட பொழுது வேதத்தை திறந்து பார்த்தார். ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான சத்தம் கேட்டு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். கர்த்தரின் தேவையை சந்திப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், நீ விசுவாச ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி அந்த காலத்தில் 1957 விசுவாசத்தில் ஊழியத்துக்கு வந்தார். அப்போ என் அப்பா ஊழியத்துக்கு வந்தப்போ அவங்க கையில் காசே ஒன்றும் இல்லை. எப்படி வாடகை கொடுக்கறது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திகைத்தார். அப்பொழுது காந்திபுரம் 2ஆம் நம்பரில் ஜெபமணி ரைட்டர்னு சொல்லி ஒரு லுத்தரன் விசுவாசி என் அப்பாவுடைய நிலை பார்த்து, ஐயா எங்கள் வீட்டு உங்களுக்கு தரேன், லைன் வீடு, நீங்கள் அதில் 2 வீட்டில் நீங்கள் குடியிருந்துக்கோங்க, 2 வீட்டை சர்ச்சு நடத்துங்க, நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி எங்கள் அப்பாவை வருந்தி அழைத்து அந்த இடத்த கொடுத்தார். அப்பா சொன்னாங்க, வாடகை கொடுக்கறக்கெல்லாம் நான் என்னப்பா பண்ணுவேன், கர்த்தர் கொடுத்தா கொடுங்கியான்னு சொல்லி அப்போவே அவர் அப்பாவுக்கு அந்த வீட்டை கொடுத்தார். விசுவாசத்தில் ஊழித்து ஆரம்பித்தாங்க. அதிகமாய் விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டார். விசுவாசத்தை ஆண்டு ஆரம்பத்தில் சோதிச்சு பார்ப்பார், எப்படி அந்த விசுவாசம் உறுதியாக இருக்கிறாயான்னு சொல்லி. என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் என்னுடைய அப்பா பார்க்குறதுக்கு பொள்ளாச்சிருந்து வந்தார். என் அப்பா அவரை வீட்டில் வச்சு 2-3 நாள் கவனிச்சாங்க. 3ஆம் நாள் ஊருக்கு போகிறேன்னாரு. எங்கள் அப்பா அவருக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் முடிச்சோன்னே அவங்க என் தாத்தா எங்கள் அப்பா பார்த்தாங்க, எங்கள் அப்பா தாத்தா பார்த்தாங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. என்னுடைய தாத்தா யோசித்தாங்க, அப்பா ஏதாவது பஸ்ஸுக்கு காசு கொடுப்பான்னு சொல்லி. அப்பா சொன்னாங்க,
பா என் கையில் காசு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு பொள்ளாச்சிக்கு போகிறதுக்கு டிக்கெட் விலை ₹1. என்கிட்ட ₹1 கூட இல்லைப்பா. நான் கடன் வாங்குவதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி தான் ₹40 கடன் பட்டார். அந்த அற்புதமாக கடனை மாற்றி கொடுத்தார். அப்போ தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால சொன்னேன், கடன் வாங்குதலேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்னடி யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேப்பா, என்னை மன்னிச்சுக்குங்கன்னாரு. கண்களில் தண்ணீர் வருகிறது. அப்பாவுக்கு ₹1 கூட கொடுத்து பிரயாணத்துக்கு அனுப்ப முடியவில்லையே என்று வேதனைப்பட்டார். அப்பாவும் என்னுடைய தாத்தாவும் சொன்னாங்க, கவலைப்படாத மகனே, நான் பொள்ளாச்சிக்கு நடந்தே போகிறேன்னு சொல்லி 40 கிலோமீட்டர் நடந்து போக அவருடைய நடைப்பயணத்தை ஆரம்பித்தார். நான் போகிற வழியில் காந்திபுரம் 7ஆம் நம்பரில் 2 விசுவாசிகள் இருந்தாங்க. நேசமணி அக்கான்னு சொல்லி என் தகப்பனை அவங்களை அழைப்பார். அவர்கள் என்னுடைய தாத்தா போகிறதை பார்த்து அவரை வீட்டுக்கு அழைத்தார்கள். அவருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பிறகு அவர் புறப்படும்போது ₹10 காணிக்க கொடுத்தாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், ₹10 கிடைத்து. உடனே திரும்பி வந்தார். அப்பாவிட்ட, அப்பா இப்படி நடந்துன்னு சொல்லி ₹10 5 எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு ₹5 அவர் எடுத்துகிட்டு ஊருக்கு போனார். அந்த ₹5 வைத்து எங்களுக்கெல்லாம் அப்பா சாப்பாடு போட்டாங்க. 2-3 நாள் அந்த ₹5 தீந்துருச்சு. இப்போ கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. 3 நாள் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அப்போ நான் சின்ன குழந்தை. ஆமாம், எனக்கு 2 அக்கா அம்மா இருந்தாங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் அம்மா 3ஆவது நாளில் என் தகப்பனாரிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தி அழுதாக, எங்களை ஊழியத்தில் கொன்று போடுவதற்கா இப்படி விசுவாச ஊழியன் அழைச்சிட்டு வந்தீங்க. ₹60 சம்பளம் வந்தப்போ ஏதோ ஒன்று கிடைத்தது, இப்போ என்ன செய்வோம், ஒன்றுமே இல்லையே. 3 நாளாக அடுப்பே பற்ற வைக்கவில்லையே. அடுப்பு பற்ற வைக்க சீமனை இல்லை, தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன செய்வோம்னு அழுதாங்க. என் தகப்பனார் அன்றைக்கு விசுவாச வார்த்தைகளை சொன்னார்கள், இன்று கண்ட எகிப்தினை நீ என்றும் நீ காண்பதில்ல. இன்றைக்கு நீ சிந்திய கண்ணீரை நீ உன் வாழ்நாள் முழுவதும் சிந்த மாட்டாய். ஜார்ஜ் முல்லருக்கு அற்புதத்தை செய்த தேவன், வேதநாயகம் சாஸ்தியாருடைய ஜெபத்தை கேட்டு அவரை போஷித்த ஆண்டவர் உன்னையும் கைவிடவே மாட்டார். உன் பிள்ளைகளை போஷிப்பானாங்க. ஆகாரம் எங்கேருந்து வரும்னு தெரியாது, சாப்பாடு எங்கேருந்து வரும்னு தெரியாது. சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, விசிட்டிங்கும் போக முடியாது. ஆனால் அந்த இரவு நேரத்தில் தேவன் ஒரு தூதனை அனுப்பி ஒரு அன்பு தாயார் அந்த வீட்டு கதவை தட்டினாங்க. யார் என்று போய் கதவை திறந்தா ஒரு அம்மா நிறைய பாத்திரங்களோடு சாப்பாடு சமைத்து எடுத்துட்டு வந்தாங்க. ஐயா, இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வந்த பொழுது ஆவியானவர் எங்களோடு பேசினார். ஃபெய்த்தோமுக்கு இந்த சாப்பாட்டை உடனே கொண்டு போ, ஃபெய்த்தோமுக்கு கொண்டு போன்னு சொன்னார். சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ஐயா, தயவு செஞ்சு மறுக்காமல் வாங்கிக்கோங்க, லேட் ஆச்சுன்னு பார்க்காதீங்க. எங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அன்றைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். அடுத்த நாள் ஆகாரம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் அற்புதங்களை செய்வார். நீ தேவையோடு இன்றைக்கு வந்திருக்கிறாயா, பிரச்சனையோடு வந்திருக்கிறாயா, என் தேவன் ஜீவிக்கிறார். உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் பிரச்சனைக்கு பதில் தருவார், உன் சூழ்நிலையை மாற்றுவார், உடைய இல்லாமல் மாற்ற வல்லவர், உடைய குறைகளை நிறைவாக்குவார், உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சில தேவையோடு இங்கே வந்திருக்கிறீங்க. என்னுடைய கடனை நான் எப்படி அடைப்பேன், வீட்டு வாடகை எப்படி கொடுப்பேன், எப்படி இந்த பிரச்சனை தீருங்கிற கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களுக்கு பதில் தருவார். சிங்க குட்டிகள் பட்டினி கடந்து பசியாயிருக்கும், கர்த்தரை நம்புகிறவனுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் இளைஞனமாயிருந்தேன், முதிர் வயதில் உள்ளவனுமானேன், ஆனாலும் இதுவரை நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் கண்டதே இல்லை. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் நல்லவர். 3வது நாள்ல வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி, தள்ளு வண்டியில் ஒருத்தன் ஏராளமான 3 மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாத்தையும் தள்ளு வண்டியில் கொண்டு வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறான். எங்கள் அப்பா கேட்குறேன், யாருக்குப்பா இது? சாமியாருக்குண்ணா. நான் சாமியார் இல்லைப்பா, சாமியார் அந்த 4வது ஃபாத்திமா சர்ச் முன்னாடி இருக்கிற அங்கே கொண்டு போனார். அந்த சாமியாருக்கு இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற சாமியாருக்காக அனுப்புனாங்க.
அப்பா அட்ரஸை வாங்கி பார்த்தா எங்கள் அப்பா பேர் போட்டிருக்குது. யாருன்னு தெரியல. ஆனால் 3 மாதத்துக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தருக்கு தந்தார். அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு பசி இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் போஷித்து வருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அந்த காந்திபுரம் 2ஆம் நம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட சபைதான் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச், பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே திருச்சபை. அதை ஆரம்பித்தவர் என் தகப்பனார் தான். இன்றைக்கு அது அங்கே எந்த ஸ்ட்ரீட்டு, சிவானந்தா காலனியில் அந்த சர்ச் இருக்கிறது. பாஸ்டர் டேவிட் வில்லியம்ஸ் பாஸ்டர் இருக்கிறாரு. அந்த நாட்கள் அப்பா தான் அந்த சபையை ஆரம்பித்தாங்க. என் தகப்பனார் இந்த பட்டணத்தில் அநேக சபைகளை ஆரம்பிக்க காரணமாக இருந்தவர். அப்போது அந்த சபையில் சில ஆண்டுகள் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். 200-250 மேலே விசுவாசிகள் வந்தாங்க. அது வளர்ந்து வந்தது. அந்த 1960 ஆண்டில் மிஷனரிகள் லெவிசிஸ் அவர்கள் இங்கிலாந்து திரும்ப வந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் அப்பா மேலே ரொம்ப பிரியம். எங்கள் அப்பாவை அவர்கள் அதிக நேசித்தால், தகப்பன் அவர்களை நேசித்தால். ஏனென்றால் அவர்கள் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அதாவது தகப்பனை தாயும் கனம் பண்ண வேண்டும். தகப்பனை தாயும் கனம் பண்ணுகிறவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். உங்களுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்த பெற்றோர், உங்களுடைய சொந்த பெற்றோர், அவளை நேசிங்க. அவளுக்கு ஒரு நாள் தீங்கு செய்யாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவை நான் கனப்படுத்தினேன். அவளுடைய 90 வயது வரைக்கும் அவளை பராமரித்தேன். அவளுக்கு ஒரு குறை இல்லாமல் பார்த்தேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் குடும்பம் நல்லா இருக்குங்கிற காரணம் என் தகப்பனையும் தாய் நான் கனப்படுத்தினபடி. நான் அவர்கள் 2 பேருக்கும் தேவையான எல்லாவற்றையும் செஞ்சேன். அவங்க கடைசி வரைக்கும் அவளை காப்பாற்றினேன். என் அப்பா கூட அப்படி தான். இந்த லெவிசி ஐயா தான் என் தகப்பனுக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஒரு முறை நான் இங்கிலாந்துக்கு போயிருந்த பொழுது என் தகப்பன் தாயோட எங்கள் அப்பா அம்மா லெவிசி ஐயா பார்த்தாங்க. லெவிசி அம்மா பார்த்தாங்க. உங்களை பார்த்தோன்னே என் தகப்பன் அவ்வளோ வயதானவர், பெரியவர், அநேக ஊழியங்களை ஸ்தாபித்தவர், அப்போஸ்தலனாக கூட லெவிசி ஐயா அம்மா பார்த்தோன்னே நேராக சாஷ்டாங்கமாக அவங்க காலில் விழுந்துட்டார். எல்லாருடைய கண்களும் கலங்கியது. இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் இந்த வயதான மிஷனரி தம்பதிகள் காலில் விழுந்துட்டு அவங்க காலை பற்றி கொண்டு எழும்பவே மாட்டேனாங்க. காரணம், இந்து மார்க்கத்திலிருந்து எனக்கு இயேசு நற்செய்தி அறிவித்தீர்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி காலை பிடித்து கொண்டு அழுதார்கள். பிறகு அவளை தூக்கி விட்டு அவளுக்கு அன்பு காண்பித்து அவளை ஆசீர்வதித்தாள். அதுதான் ஐயா சுவிசேஷத்தின் அன்பு. அதுதான் தகப்பனை தாயை கனம் பண்ணக்கூடிய அன்பு. அவ்வளவாய் அவளை கனம் பண்ணாங்க. முன்னாடி அவங்க 1960 இந்தியா திரும்பி வந்த பொழுது என் தகப்பனை பலவந்தப்படுத்தி கூப்பிட்டதுனால இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச்சை பாஸ்டர் ஜான் ரோசன் அந்த காலத்தில் இருந்தார். கடமலை குன்றில் இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச்சுடைய தலை சபையில் இருந்தார். அவர் அந்த அப்பாவோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்தபடினால என் தகப்பனார் அவர் கரத்தில் அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு மீண்டுமாக மிஷனரிகளோடு ஊழியத்தை செய்ய வந்தார். அந்த மிஷனரிமார்கள் அப்பொழுது புதிய ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சாய்பாபா காலனியில் காட்டு பகுதி, வீடே இல்லை. ஆமாம், 2 வீடு தான் இருந்தது. அந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி என் அப்பாவும் லிவ்சேயாவும் சியோன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை அவர்கள் தான் கட்டினார்கள். சியோன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு முதல் பாஸ்டர் எங்கள் அப்பா தான். காட்டு பகுதியில் நாங்கள்லாம் ஊழியத்தை செய்தோம். தண்ணியே இல்லை. எங்கள் அப்பா பல மைல்கள் சைக்கிளில் சென்று தண்ணி சுமந்துட்டு வருவாங்க. இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ஊழியத்தில் மிகுந்த பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில் ஊழியத்தை செய்தோம். ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுத்தாங்க. இந்த குடிசையில் ஊழியத்தை நடத்தணும். சரியாக வீடு இல்லை, டாய்லெட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருந்து ஊழியத்தை செய்தோம். ஆனால் 63 ஆண்டவர் என்னுடைய தகப்பனோடு பேசினார். நான் உன்னை ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்ய அழைக்கலை, உன்னை விசுவாச ஊழியத்துக்கு அழைத்தேன். நீ விசுவாச ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆகவே நீ விசுவாச ஊழியத்தை செய்ய வேண்டும், பிரதிஷ்டை பண்ணினாயே, அதை செய் என்று பேசினார். என் தகப்பனார் அந்த மிஷனரிகளோடு பேசினார். ஆண்டு எனக்கு இப்படி தான் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. அழைச்சதுனால வந்தேன், எனக்கு சமாதானம் இல்லை, நான் மீண்டும் அவ்விதமான விசுவாச ஊழியத்துக்கு செல்கிறேன்னு சொன்னார். என் தகப்பனார் ஆண்டவர் சொப்பனை காண்பித்தார். ஒரு சில விசுவாசிகளே உள்ள ஒரு சிறிய சபை, இந்த சபையை போய் எடுத்து கட்டு என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த தரிசனத்தின்படி
பட்டேல் ரூட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்டிகாஸ்டல் சர்ச் ஆஃப் இந்தியா பாஸ்டர் பால் புன்ராஜ் இப்பொழுது பாஸ்டராக இருக்கிறாரு. அந்த காலத்தில் அந்த சபையில் ஜேக்கப் அம்மா என்று சொல்லி ஒரு அம்மா, அந்த சிரியன் ஜேக்கப்னு சொல்லி அந்த அம்மா தான் அந்த சபையை நடத்தினாங்க. 5 விசுவாசிகள் இருந்தாங்க. ஆமாம், பொன்ராஜுடைய மாமியாருடைய அம்மா அந்த சபையில் ஆரம்ப காலத்து விசுவாசி, அற்புதம்மான்னு பேர். அவங்களுடைய சகோதரி ஞானம்மான்னு பேர். இன்னொரு கமலம்மா பாட்டின்னு சொல்லி இப்படி ஒரு 5 பாட்டிமா இருந்தாங்க. அந்த சபைக்கு எங்கள் அப்பா பொறுப்பெடுத்து அந்த சபையை பாஸ்டராக மாறினாங்க. 1963 பட்டேல் ரோட் சர்ச்சுக்கு அவர் பாஸ்டராக இருந்து அந்த சபையை நடத்தினார்கள். தகப்பன் உபவாசத்தோடு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தனால அந்த சபை 250 பேராய் வளர்ந்து பெரிய சபையாய் மாறியது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? அந்த இடத்திலும் இந்த சபை ஸ்தாபித்ததை வளர அதை பெரிதாக்கி அநேக காரியங்களை செஞ்சாங்க. 12 வருஷம் அந்த சபையில் ஊழியத்தை செய்தாங்க. ஆனால் 12வது வருடம் முடிவில் அந்த சபையில் இருக்கக்கூடிய சில வாலிபர்களுக்கும் இந்த ஜேக்கப் அம்மாவுக்கும் பிரச்சனைகள் வந்தது. அப்பொழுது என் தகப்பனார், நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரல, கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸில் என் அப்பா பக்கம் ஜெயம் வரும்போது இருந்த பொழுது எங்கள் அப்பா இந்த ஜட்ஜை பார்த்து, நான் ஒரு சொப்பனை பார்த்தேயா, இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவதை பார்த்தேன். இயேசுவின் வருகை சமீபம். அவருடைய வருகையில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக, சொத்துக்காக சண்டை போட்டு அவருடைய வருகையில் கைவிடப்பட விரும்பவில்லை. இந்த சொத்து எனக்கு வேண்டாம், நீங்களே இந்த சொத்தை வைத்து கொள்ளுங்க, நான் இயேசுவின் வருகையில் போக விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த சொத்தை அவர்களுக்கே விட்டு கொடுத்து விட்டு அவர்கள் ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு கூட மீண்டும் 1976 அந்த சபை விட்டு புறப்பட்டு வந்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆபக்கூக் 2:4 சொல்லியிருக்கிறபடி தரிசனங்களை தந்தார். ஆபக்கூக் தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய அரணில் நிலை கொண்டிருந்த பொழுது தேவன் அவனுக்கு தரிசனத்தை காண்பித்தார். எழுதி வை தரிசனத்தை என்று சொன்னார். எழுதி வைத்தார். ஆண்டவர் சொன்னார், இப்போ பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்குதே, பாபிலோனியர்கள் எதிர்த்து வருகிறார்களே, என்ன செய்வென்று கேட்டதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கை கொடு சொல்லும், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரா? இன்னும் நடக்கலையா? நிச்சயம் நிறைவேறும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வாக்கு பண்ணியவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொன்னதை செய்யாமல் இருப்பாரு. அவர் சொன்னதை கட்டாயம் செய்வார். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், கையிலே பணம் இல்லாமல் இருந்தாலும், ஆண்டுடைய வாக்கு தத்துவம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கையில எவ்வளவு பணம் இருக்குதுன்னு வச்சு ஆண்டவனுக்கு திட்டத்தை கொடுக்கிறது இல்லை. உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை கொண்டுதான் தேவன் உனக்கு எதிர்காலத்தை வாக்குத்தத்தம் செய்கிறார். இப்ப கையில ஒண்ணுமே இல்லை நினைக்காத, ஒன்றும் இல்லாதிருந்த எல்லாவற்றையும் உருவாக்குற கர்த்தர் உனக்கென்று தெய்வீக திட்டங்களை வைத்திருக்கிறார். உனக்கென்று தெய்வீக நோக்கத்தை வைத்திருக்கிறார். 1976 என் தகப்பன் அந்த பட்டேலோட் சர்ச்சை விட்டு வந்தப்போ ஒண்ணுமே இல்லையா, வாடகை கொடுக்க கூட காசு இல்லை. கர்த்தரை விசுவாசித்தார். காந்திபுரத்தில் மகாவீர் பக்கத்தில் இருந்த ஒரு அண்டர் கிரவுண்டை ஒரு 300 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்து அந்த இடத்தில் IPS ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது எனக்கு 25 வயது. இங்கிலாந்தில் பைபிள் காலேஜ் முடித்து என் தகப்பனோடு இணைந்து ஊழியத்தை செய்தேன். ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்கள் சுலபமாக இல்லை. எங்களுக்கு உதவி செய்கின்ற அநேகர் கைவிட்டு விட்டாங்க. ஒரு நேரம் ஆகாத்து கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டோம். 1975 சில சமயத்தில் தகப்பனை நான் வந்து பார்க்கும் பொழுது பசியும் பட்டினியுமா இருப்பார். பிரயாணம் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு ஆட்டோவில் போக கூட காசு இல்லாமல் இருந்தது. பஸ்ஸில் அவர் கொஞ்சம் அந்த கையில் வலி, ரொமாட்டிக் பெயின், அந்த பிடிச்சி தொங்க முடியாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் 76 ஊழியத்தை ஆரம்பித்தோம். பிறகு 1977 நாங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த கிராஸ்கட் ரூட்டில் ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு 1,15,000 ரூபாய் தான் அந்த நாட்டில் இந்த கட்டடத்துக்கு விலை. அது கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பாட்ட 15,000 ரூபாய் கூட இல்லை. இப்போது அழகப்பன்னு சொல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அந்த பணத்தையெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்து இந்த இடத்த வாங்கிக்கோங்க, விடாதீங்கன்னு சொல்லி அவரே காசு போட்டு வாங்கி கொடுத்தார். ஆமாம், அந்த இடத்துல தான் 1977 நம்முடைய IPA ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது.
இருந்த ஒரு கார் ஷெட்டை சர்ச்சாக மாற்றி ஆரம்பித்தோம். கர்த்தர் படிப்படியாக ஆசீர்வதித்தார். தகப்பனாருக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். தகப்பனார் பார்த்தாரு, அவங்களுடைய வீட்டிலேருந்து சர்ச்சிலேருந்து ஒரு பவர் லைன் அங்கே பல இடத்துக்கு, பல தூரத்துக்கு, பல மைல் கணக்காக இந்திய தேசம் முழுவதுமாக அந்த பவர் லைன் போகிறது. அங்கங்கே பவர் ஸ்டேஷன் உண்டாகிறது. இதை பார்த்து விழித்து கொண்டார். அப்பொழுதுதான் கர்த்தருக்கு சொன்னார், இந்த சபையிலிருந்து அநேக பவர் லைன்கள், பவர் ஹவுஸுகள் இந்தியா முழுவதும் சென்று அநேக சபைகள் உருவாக போகிறது. அது வல்லமை இடமாய், அபிஷேகத்தின் இடமாய் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார் என்கிற தரிசனத்தை அந்த நாளில் கர்த்தர் கொடுத்தார். 1977 ஆண்டிலிருந்து நடந்தவங்களுக்கு தெரியும். 1989 இந்த இடத்திற்கு வந்தோம், ஆலயத்தை கட்டினோம், 91 பிரதிஷ்டை செய்தோம். இன்றைக்கு என் தகப்பனுக்கு கொடுத்த தரிசனங்கள் நம் தலைமுறையில் நிறைவேறி வருவதை காண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். ராமன் சொல்லலாமா? பக்கத்துக்கு கை கொடுத்து, நீங்கள் கண்ட தரிசனம் அது உங்கள் தலைமுறைகளுக்கு, அது உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இந்த தரிசனம் உங்களோடு நின்று விடாது. இந்த தரிசனத்தை உங்கள் சந்ததியார் எழுந்து நிறைவேற்றுவாங்க. அப்பாவுக்கு கொடுத்த தரிசனம் இன்றைக்கு நாங்கள் அதை நிறைவேற்றி வருகிறோம். எங்கள் அப்பா காலத்தில் 150 சபையில் ஸ்தாபித்தாங்க. பல இடங்களுக்கு சென்றாங்க. அவர்கள் போய் தமிழகத்தில் அநேக இடங்களை 2ஆம் வருகை குறித்து அறிவித்தார்கள். அவள் போகாத இடங்களே கிடையாது, போகாத கிராமங்களே கிடையாது. இன்றைக்கு நான் பல ஊர்களுக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்க மக்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கே உங்கள் அப்பா இந்த ஊரில் பிரசங்கம் பண்ணாங்க. நான் அதை பார்த்தா மிகுந்த ஆச்சரியப்பட்டு, என்னென்றால் மிகுந்த ஏழ்மை நிறைந்த கிராமங்கள். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு படுக்கிறதுக்கு ரூமெல்லாம் கிடையாது, ராத்திரியில் ஒரு மரத்துக்கடியில் படுத்துப்பாங்க, சரியான ஆகாரம் இல்லை, திருவள்ளூர் பஸ்ஸில் போவாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்கள் அயராது சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர் செல்லாத இடங்களே கிடையாது. எங்கும் போய் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்கிற நற்செய்தி அறிவித்தார்கள். 2ஆம் வருகை குறித்து முதல் பிரசங்கித்தவர் தகப்பன் தான். 2ஆம் வருகை குறித்து அழகாய் அன்றைக்கே புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகங்கள் நம்முடைய புத்தகசாலை உண்டு, வாங்கி வாசியுங்கள். 2ஆம் வருகை குறித்து ஆணித்தரமாய் பிரசங்கித்து ஒழித்து செய்தார்கள். அவர்கள் வித்திட்ட அந்த சுவிசேஷ விதை இன்றைக்கு வளர்ந்து 2800 திருச்சபைகளாக இந்தியாவில், இலங்கையில், இன்னும் நேபாளத்தில் வளர்ந்து படர்ந்து பெருகியிருக்கிறது. அநேக திருச்சபைகளை தந்தார். தகப்பன அநேக சமுதாய பணிகளை செய்தார். அநேக அநாதை பிள்ளைகளை போஷித்தார். அநேக ஏழைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். ஒரு நல்ல ஊழியத்தை நிறைவேற்றி, அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். தரிசனங்கள் நிறைவேறியது. ஹல்லேலூயா. அவர் ஒரு தரிசனத்தின் மனிதன், அவர் ஒரு சொப்பனத்தின் மனிதன். தேவன் நம்மளுக்கு கொடுத்த தரிசனங்கள் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். உங்கள் தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். கடைசியாக எபிரேயர் 10:38 வாசிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். எபிரேய நிருப ஆசிரியர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அநேக அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் பல பாடுகளை சகித்தார், பல போராட்டங்களை சகித்தார். அவர்கள் பலவிதத்தில் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதையாக்கப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், பலவிதமான கொடுமைகள், நிந்தைகளை, அவமானங்களை சகித்தார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் அதிகமாக உபத்திரப்படுத்தப்பட்டார். இந்த உபத்திரவங்களை தாங்க முடியாதபடி விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய்விடலாமா, பழைய யூத மார்க்கத்துக்கே சென்று விடலாமா என்று யோசித்தார். இந்த சமயத்தில் தான் பெரிய ஆசை சொல்கிறார், ஏமா சோர்ந்து போகாத, பாடுகள் கொஞ்ச நாளுக்கு தான், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உனக்கு கர்த்தர் நிறைவான பலனை வைத்திருக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் அதிக நித்திய கன மகிமை தரும். ஏதோ ஒரு சின்ன பாடு, சின்ன உபத்திரம், சின்ன பிரச்சனை வருகிறது என்பதற்காக நித்தியத்தில் தேவனுக்கு தருகிற பிரதிபலனை இழந்து விடாது. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து விடாது. கொஞ்சம் மண்ணுக்காக, கொஞ்சம் காரியங்களுக்காக
உனக்கு வரக்கூடிய கிரீடத்தை இழந்து விடாத. உனக்கு கர்த்தர் விசேஷித்த நன்மையை வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாக்கு பண்ணியவர் உண்மையுள்ளவர், சீக்கிரத்தில் வருவார், சீக்கிரத்தில் பிரதிபலன் தருவார். உடைய விசுவாசத்திற்கு நீ பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே உறுதியாய் நிற்பதற்கு, பின்வாங்கி போகாதபடி இருப்பதற்கு கர்த்தர் உனக்கு பெரிய பிரதிபலன் வைத்திருக்கிறார். கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வியாதி, கொஞ்சம் கஷ்டம்னா இயேசு விட்டு விடாதீங்க. இயேசு நல்லவர், இயேசு உண்மையுள்ளவர், எல்லா சோதனையிலிருந்து உங்களை விலக்கி காக்க வல்லவர். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான், இந்த கொஞ்ச நாள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். என்னுடைய தகப்பன் கூட ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அதிகமான சோதனை, பிரச்சனை, பலரால் வந்த துன்பங்கள், இடர்பாடுகள், நம்பினோர் கைவிட்டாங்க, உதவி செய்கிறவங்க உதவி செய்யலை, பலவித சொத்துக்களை எடுத்துக்கொண்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்தில் அந்த செங்காலி பாளையத்தில் 7 ஏக்கர் அப்பா இடத்த வாங்கி போட்டு பைபிள் காலேஜை கட்டினாங்க. அன்னூரில் ரத்னசாமி ஒருத்தர் இடத்த அப்பா பேரில் எழுதி கொடுத்தாங்க, ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. இப்படி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த காலத்தில் ஊழியத்தில் அப்பா வாங்கி போட்டாங்க. நான் திடீரென்று 1979 வேர்ல்டு மிஷனரி இவாஞ்சலிஸ்ட் என்கிற ஸ்தாபனம் என் தகப்பனை ஏமாற்றி இந்த சொத்துக்களெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆமாம், அவங்க 7 ஏக்கர் செங்காலிப்பாளையத்தில் வாங்கியிருந்த அந்த இடம் பைபிள் காலேஜ் கட்டியிருந்தோம். ஆமாம், இன்னும் பல இடங்கள் அன்னூரில் இருந்த இடங்கள் எல்லாம் அவங்க திருப்ப எடுத்துட்டாங்க. மீண்டும் என் அப்பா 1977 ஒன்று இல்லாமல் இருந்தாங்க. 79 யாருடைய உதவியும் இல்லை. வந்து கொண்ட எல்லா உதவிகள் நின்று விட்டது. அநேக ஊழியர்களை போஷிக்க வேண்டும், சபையை நடத்த வேண்டும், ஒன்றுமில்லை. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். நப்பா செல்லமாய் வளர்த்தின சிலர் நப்பாவை கத்தியால் குத்தி கொலை செய்ய வந்தார்கள். பல தூஷணமாய் எழுதினார்கள், பல பேசினார்கள், பல நிந்தைகள் வந்தது. அப்பா கேட்டாங்க, இந்து மார்க்கத்திலே நல்லா இருந்தேன், கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்து இவ்வளோ அவமானம் சந்திக்கிறதா, இவ்வளோ பாடுகளா, இவ்வளோ உபத்திரங்களா? கிறிஸ்துவர்கள் இப்படி இருப்பான்னு நினைக்கலையே, கிறிஸ்துவர்கள் இயேசுவை போல் இருப்பாங்க நினைச்சனே, ஆனால் இப்படியெல்லாம் பழி சொல்கிறார்களே என்று சொல்லி மிகுந்த மனவேதனைப்பட்டார். கிறிஸ்தவர்கள் சிலரின் மாய்மாலத்தை பார்த்து, சிலரின் தவறான குணங்களை பார்த்து, சிலர் காசு எங்கள் அப்பாட்டியே வாங்கிட்டு எங்கள் அப்பாவை ஏமாத்துனுங்க, காட்டி கொடுத்து நூற்றுக்கணக்கான பேர். அதெல்லாம் பார்த்து அப்பா மனம் நொந்து சோர்ந்து போனாங்க. அப்பா ஆண்டு கேட்டார், ஏப்பா அவங்கள பார்க்குறேன், என்னை நோக்கிப்பார், நான் உண்மை உள்ளவர். நான் உனக்கு எதாவது தவறு செஞ்சேனா, நான் உனக்கு எதாவது தீமை செஞ்சேனா, நான் உனக்கு கைவிட்டேனா? என்னை நோக்கி பார்த்தால் ஒரு நாள் இடறி போவதில்லை என்று சொன்னார். கைகளை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், என் விசுவாசத்தை துவக்கிறவர் அவர், என் விசுவாசத்தை முடிக்கிறவர். மற்றவங்கனை ஊழியத்துக்கு அழைக்கலை, மற்றவங்க என்னை பார்க்கல, அவங்கள பார்த்து நான் ஊழியத்துக்கு வரல, இயேசுவை பார்த்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவரையே கடைசி வரை நோக்கி பார்ப்பேன். அவரை விட்டு என் கண்களை வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப மாட்டேன். மற்றவர்களை பார்த்து இடறி போக மாட்டேன். அவள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இயேசு போதுமே, கடைசி வரை இயேசு போதுமே. அந்த விசுவாசத்தில் என் தகப்பனை ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். மனிதரை பாராத, மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் உனக்காக சிலுவையில் நான் ரத்தம் சிந்தி உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன் பேரில் நான் அன்பு வைத்திருக்கிற என்னை பார்த்துக்கொள், என்னை இடராது என்று சொல்லி தைரியப்படுத்தி தூக்கி விட்டாங்க. அதில் என் தகப்பனா விசுவாச பாதையில் ஓடுனாங்க. 70 ஆண்டுகள் ஊழியத்தை செய்தார்கள். அவளுக்கு கத்த நியமித்த ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். 90வது வயதில் தன் ஓட்டத்தை முடித்து தன்னுடைய பரம பங்கை பெற்றுக்கொள்ள பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள். இயேசுவின் 2ஆம் வருகையின் மேலே அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவருடைய காலத்திலே இயேசு வருவார்னு விசுவாசித்து பிரசங்கம் பண்ணாங்க. தங்களை தேவனுக்கு முழு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாங்க. என் அப்பா எனக்கெல்லாம் பல முறை சொன்ன காரியம், என் முழங்காலை பாரும்பாங்க. உங்கள் முழங்காலை பார்த்தா உங்கள் முழங்கால் காப்பு காய்த்திருக்கும், அவ்வளோ இதாக கட்டியாக இருக்கும். ஏன்னா முழங்காலையே மணிக்கணக்காக நிற்பாங்க. அதிகாலையில் எழுந்து முழங்கால் நின்று ஜெயிப்பாங்க. எங்களெல்லாம் அப்பா அதிகாலை எழுப்பிடுவது பழக்கம். நான் ஒரு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நான் காலை விடிய காலை ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னுடைய தம்பிமாரெல்லாம் எழுப்பிவிட்டேன். வாடா ஜெபி, பீட்டர் வா, ரெஜி வான்னு சொல்லி எல்லாத்தையும் 2 மணிக்கு எழுப்பிவிட்டு
எல்லாம் பாய் போட்டு உட்காந்து வா ஜாமலான்னு காலை ஸ்தோத்திரிப்பேங்கிற பாட்டு பாடுவோம். ஸ்தோத்திரிப்பேன் பாட்டு பாடிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் அப்பா திடீர்னு எந்திரிச்சு வந்து, ஏன்டா அந்த ராத்திரி 2 மணிக்கு இப்படி உட்காந்துருக்கீங்கன்னாரு. அப்போ தான் எங்களுக்கு 3 மணி 2 மணி தான் ஆச்சு. போய் படுங்கடான்னாரு. போய் படுத்துட்டோம். இப்படி எங்களெல்லாம் அதிகாலை ஜெபத்தில் வழி நடத்துகிறவர்கள் காலையில் முழங்கால் நிற்பாங்க, முட்டிலே நின்று பைபிள் வாசிப்பாங்க, முழங்காலில் நின்று ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு பல பலவீனங்கள் இருந்தாலும் முழங்காலில் நிற்கிற ஒரு தேவ மனிதராக இருந்தார். அந்த முழங்கால் நின்று வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை விடவே இல்லை. ட்ரெயினில் போனால் கூட ட்ரெயினில் எல்லா டிடிஆர் வந்து போன பிறகு முட்டி போட்டு பைபிளை வாசிப்பார். பஸ்ஸில் முட்டி போட்டு பைபிளை வாசிப்பார். ஏர்போர்ட் போனால் வெக்கமே போனால் முழங்கால் போட்டு அங்கே பைபிள் வாசிப்பார். சுவிசேஷத்தை அறிவிக்க வாஞ்சலும். இந்த காலத்தில் தகர மைக்ராஃபோன் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு அந்த மற்றொரு மைக் இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க பேசுவாங்க. அந்த பேட்ரி போட்ட மைக்ராஃபோன். என் அப்பாவுக்கு அந்த காலத்தில் தகர மைக் அந்த தகர மெகாஃபோன், அதை எடுத்துகிட்டு டைமண்ட் டாக்கிஸ் முன்னாடி நிற்பாங்க. சோமசுந்தரா மில் இன்றைக்கெல்லாம் மூடிட்டாங்க, அந்த மில்லெல்லாம் போய் நிற்பாங்க. இந்த மில் விடுற நேரத்தில் அந்த மேட்னி ஷோ விடுற சினிமா தியேட்டர் முன்னாடி போய் நின்று இயேசுவே ஆண்டவர் நீ ரட்சிக்கப்படுன்னு சொல்லி பேசுவாங்க. அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து போய் தெருக்களெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. எங்கள் அப்பா ஏறாத தெரு கிடையாது, போகாத கிராமங்கள் கிடையாது. தொண்டாமுத்தூர், நரசாபுரம், இந்த எட்டிமடை, இன்னும் ஆலந்துறை, இந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று பலருக்கு இயேசுவை அறிவித்தார்கள். பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதிகளை சுகமாக்கினார்கள், அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்தார்கள். தேவன் அவரோடு கூட இருந்து அவருடைய வசனத்தை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார். அவர் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறினார்கள். கடைசி மூச்சு வரை இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து பட்டி தொட்டி கிராமங்களை சுவிசேஷம் அறிவிக்காத இடங்களெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுக்காய் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இயேசுவை வாழ்ந்து காட்டினார்கள். உள்ளத்தில் அவர்களுக்கு கசப்பு இல்லை, வருத்தம் இல்லை, பகை இல்லை. அவருக்கு விரோதமாக யார் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து விடுவார்கள். அவர்களுக்கு விரோதமாக தப்பு செஞ்சவங்களுக்கே நன்மை செய்வாங்க. அவர்களுக்கு நன்மை பெற்ற அநேகருக்கு விரோதமாக எழும்பினாலும் மீண்டும் அவர்களிடத்தில் வரும் பொழுது அன்பு காண்பித்தார். ஒருவரையும் பழிவாங்கவில்லை. தான தர்மம் பண்ணக்கூடியவர். அவர் பாக்கெட்டில் கைவிட்டால் என்ன காசு இருந்தோ கொடுப்பார். அவருக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுப்பார். அநேக தான தர்மங்களை பண்ணி அநேகரை வாழ வைத்த ஒரு தேவ மனிதன். இன்றைக்கு அவருடைய நினைவு கூறுதலை கொண்டாடி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விசுவாசத்தை கேட்க நாம் சொல்லுகிற ஆண்டவரே, நாங்களும் இந்த விசுவாசத்தை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தகப்பன் போட்ட அஸ்திவாரத்தில் அவர் காண்பித்த விசுவாசத்தின் பாதையில் நாங்களும் தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் ஓட வாழ, வெற்றியாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தது போல, இயேசுவை குறித்து வெட்கப்படாமல் சாட்சியானது போல நாமும் இயேசுவை அறிவிப்போம், சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம், இயேசுவுக்காக வாழ்வோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். இயேசு வரும் பொழுது நாம் அவருடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என் தகப்பனாருடைய அந்த செய்திகள் இப்பொழுது யூடியூப்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் போய் யூடியூப்பில் என் தகப்பனாருடைய செய்திகளை கேட்டு பார்க்கலாம். ஆணித்தரமாக வல்லமையோடு நிறுத்தி நிதானமாய் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு கர்த்தருடைய தாசன். இன்னைக்கு என்னுடைய ஜெபம் அதுதான். ஏசாயா 59:17 வாசிங்க. ஏசாயா 59:17. அவர் நீதியை கடைசி வசனம் வாசிங்க. ஏசாயா 59 கடைசி வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும், உன்மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இது எனக்கு அவளோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று ஆமென் சொல்லாமா? நீங்க ஆண்டு உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை என்ன? தாத்தா யோபு ஞானப்பிரகாஷ் ஐயா மேல இருந்த அந்த அபிஷேகம், அவர் வாயில கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் உங்கள் பேரில் இன்றைக்கு இறங்கி வருவதாக, உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வருவதாக, உங்கள் சந்ததியின் மேல் இறங்கி வருவதாக.
அந்த எலியான் மேல் இருந்த அந்த அபிஷேகம் எலிசான் மேல இறங்கி வந்தது போல இன்றைக்கு உங்கள் பேரில் என் தகப்பனா மேல் இருந்த அந்த ஆவியாருடைய அபிஷேகம், அந்த ஆவியாருடைய கிருபை, அந்த ஆவியாருடைய வல்லமை இன்னைக்கு உங்கள் பேரில் இறங்கி வருவதாக. அவர்கள் இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு தந்த அந்த அப்போஸ்தல அபிஷேகத்தை, அந்த அப்போஸ்தல கிருபை வரங்களை இன்றைக்கு உங்கள் பேரில் பொழிந்தருளுவாராக. நீங்கள் இந்த காலத்தில் எழுந்து நின்று தேவ ராஜ்யத்தை கட்ட, தேவனுக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மீண்டும் ஒரு முறை கை வைத்து சொல்லாமா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, விசுவாசத்தினால நீங்க பிழைப்பீங்க. சொல்லுங்க, விசுவாசத்தினால நீங்க பிழைப்பீங்க. விசுவாசத்தினால் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. விசுவாசத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. விசுவாசத்தினால் பெரிய காரியங்களை செய்வீங்க. உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்க அந்த விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். ரட்சிக்கப்படும் பொழுது கடுகு விதை அளவு விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, என் விசுவாசத்தை வளர செய்வீராக, விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. ரட்சிக்கப்பட்ட நிலையில் இருக்க அந்த விசுவாசத்தோடு நீங்கள் நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு நாள் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒவ்வொரு நாள் விசுவாசத்தில் பெருக வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கர்த்தரை விசுவாசித்த பொழுது ஆயிரங்களுக்கு கர்த்தரை விசுவாசித்த, பிறகு லட்சங்களுக்கு கர்த்தரை விசுவாசித்த, இப்பொழுது கோடிகளுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், தேவைகளை சந்திக்கிறவர், குறைகளை நிறைவாய்க்கிறவர். அந்த விசுவாசத்தினால இன்றைக்கு அந்த அபிஷேகம் பெறுகிறது, அந்த கிருபை பெறுகிறது. அந்த விசுவாசத்தினாலே வாழ்கிறேன், அந்த விசுவாசத்தினாலே ஓடுகிறேன். ஐபிஏ ஊழியங்கள் விசுவாசத்தினால செய்யப்படுகிறது. ஐபிஏ ஊழியங்களுக்கு பணங்கள் இல்லை. ஐபிஏ ஊழியங்களுக்கு வெளிநாட்டு ஸ்தாபன நம்பி இல்லை. ஐபிஏ ஊழியங்கள் இயேசுவை நம்பி ஊழியத்தை செய்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், இதுவரை கைவிடாதவர், இனி ஒரு நாள் கைவிடாத கர்த்தர் தேவன் நல்லவரையா. உன்னுடைய விசுவாசம் வளருவதாக. கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தரை விசுவாசித்தீங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். உங்களுடைய தேவையை சந்திப்பார். உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு நல்ல திருமணம் நடக்கும், உன் குறைகள் நிறைவாகும். இயேசுவை எதிர்க்க வேண்டுமானால் நம்பலாம். அவர் நம்முடைய விசுவாசத்துக்கு பாத்திரன். இயேசுவை நம்பினீங்கன்னா எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை ஓய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்க உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற உனக்கு இன்றைக்கு அவருடைய வல்லமை மேலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற உனக்கு சுகத்தை கத்த தந்து கொண்டிருக்கிறார். உன் வியாதி சுகமாகும். என் அப்பா ஆஸ்மா வியாதியில் கஷ்டப்பட்டாங்க, அவர் ஆண்டவர் விசுவாசித்தார். ஆஸ்மா வியாதி அவருக்கு 50 வயசுல சுகமாக்கினார். 90 வயசு வரைக்கும் இந்த ஆஸ்மா வியாதி திரும்ப வரவே இல்லை. மரண படுக்கையில் படுத்திருந்த என் தகப்பனை கர்த்தர் விசுவாசத்தினால் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு உங்களுக்கு என் தகப்பனுடைய சாட்சி தான் சொன்னேன். என்னுடைய வாழ்விலும் இந்த விசுவாசத்தினாலே நான் பெற்ற அற்புதங்கள் 1000-10,000 அற்புதங்கள். அவளை சொல்லிட்டே போனால் நைட்டு வரைக்கும் உங்களை உட்கார வச்சிருவேன். ஆனால் கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ பிழைப்பதற்கு ஒரே வழி இயேசு மேல் இருக்கிற விசுவாசம். இயேசுவை நம்பு, அவருடைய வாழ வைப்பார். இயேசுவை நம்பு, அவருடைய தேவையை சந்திப்பார். இயேசுவை நம்பு, அவருடைய கைவிடவே மாட்டார். இயேசுவை நம்பு, அவருடைய உயர்த்தி வைப்பார். எழுந்து நிற்போமா? நல்லா நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நல்லா நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணி நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறையா, நம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசம், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, எல்லாவற்றுக்காக விசுவாசிக்கன்னு சொல்லி நல்லா கைகளை உயர்த்தி சத்தமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்தி துதிப்போம். நல்லா 2 கரங்களை உயர்த்தி உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. அம்மா ஐயா, அன்னைக்கு எதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க தேவை என்ன? சின்னதோ பெருசோ ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். வருகின்ற வாரத்தில் அநேக சாட்சி சொல்லுவீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? Do you believe? Do you believe? நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும், விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். கையை உயர்த்தி
சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். I believe in your God. இது மனுஷனால் நடக்காதது, ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே இயேசுவே நாமை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அநேகருக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பிரதர், கர்த்தரை தொடுகிறார், உன் ஜெபத்தை கேட்கிறார். தாயே, உன் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். இன்றைக்கு அவனுடைய வல்லமை மேல் இறங்கி வருகிறது. உன்னுடைய நோயை குணமாக்குகிறார், உன் பலவீனத்தை மாற்றுகிறார். இயேசு உனக்கு அற்புதத்தை செய்கிறார். இயேசுனை தொட்டு கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த அற்புத வல்லமை பெற்றுக்கொள். இயேசுவின் சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமை பெற்றுக்கொள். இயேசுவே உம்மை நம்புகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. யாருமே நோக்கி எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதாக. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற விசுவாசத்தினால இன்றைக்கு இல்லாதவர்களை அழைக்கிறோம். இல்லாதவர்களை விசுவாசத்தில் அழைக்கிறோம். அவைகள் உண்டாவதாக, அவைகள் வருவதாக. இன்றைக்கு விசுவாசம் வளருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, வழிகள் திறப்பதாக. அவர்கள் விசுவாசத்தின்படி செய்யப்பா. எல்லாரும் ஜெப நிலையில் இருக்கும் பொழுது விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு. நம்முடைய நற்கிரிகளினால் அல்ல, ஆலயத்துக்கு வருவதனால் அல்ல, அந்த பாமாலை சொல்வதனால் அல்ல, 1000 ஸ்தோத்திரம் சொல்றதுனால அல்ல, அந்த மணிகளை உருட்டுவதனால் அல்ல. இயேசுவே உம்மை நம்புகிறேன், நீதான் மெய்யான தெய்வம், எனக்காக சிலுவையிலே மரித்தீர், உம்முடைய சிலுவை மரணத்தை நம்புகிறையா, என் பாவத்தை மன்னிங்க, என் வியாதியை மாற்றுங்க, என்னை ரட்சிங்க, என்னை ஆசீர்வதிங்க. யார் இயேசு நோக்கி கூப்பிட்டாலும் அவளுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த அருமையான கூடுகையில இதுவரைக்கும் நீங்க இயேசு நம்பாம இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் இயேசுக்கும் உள்ளத்தை ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா, இயேசு எல்லாருக்கும் தெய்வம், யாரையும் புறமே தள்ள மாட்டார். நீங்க ஆண்டவரிடத்துல இயேசப்பா என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும், உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்கள் பாவ சாப ரோகங்களை மாற்றுவார், உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார்.